வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 அண்ட் யூனிட் 6 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் நம்ம சேனலில் 4 AM ஸ்டடி சேலஞ்ச் அப்படின்ட்டு டெய்லி 4 AMக்கு நம்ம வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து மோஸ்ட்லி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் வந்து டிஸ்கஷன் வந்து பண்ணுறோம். ஸோ அந்த வீடியோஸ் வந்து நமக்கு 4 AMக்கு கரெக்டாக போஸ்ட் ஆகிடும். ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க 4 AMக்கு ஏஞ்ச் படிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தென் யூனிட் 1 அண்ட் யூனிட் 6க்கான நோட்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க அதில் ஜாயின் பண்ணி அந்த 2 யூனிட்ஸ்க்கான நோட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரிக்வஸ்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வீக்லி டெஸ்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து நோட்ஸ் வந்து டவுன்லோடுக்காக மெம்பர்ஷிப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நோட்ஸ் வேணும், ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மெம்பர்ஷிப் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் அதில் வந்து நம்ம யூனிட் வைஸ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் வீக்லி ஒன்ஸ், ஆஸ் வெல் அஸ் வந்து மார்க் டெஸ்ட் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா ஆர் மிட் ஆஃப் த ஒரு பாதி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி அப்பப்போ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே, மார்க் டெஸ்ட் நீங்கள் எவ்வளோக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அது 50% அப்படின்னா எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அது அனதர் 50%. அந்த அவுட் ஆஃப் 50%ல் வந்து நமக்கு வந்து 20% வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து குயிக்காக வந்து அதை சால்வ் பண்ணுறோம். டைமிங் ஆஸ் வெல் அஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரிப்பீட்டடாக வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறோமோ அதுதான் வந்துட்டு நம்மளோட ஸ்கோரை வந்து பூஸ்டப் பண்ணும். ஸோ டெஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து இந்த இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். as well as I would like to thank our channel members. எஸ்பெஷலி வந்து நான் இந்த சேனல் மெம்பர்ஷிப் வந்து ப்ரமோஷன் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ண ப்ரீஸி ஐஓ அப்படிங்கிற ஐடி அவங்களுக்கு வந்து நான் ரொம்பவே வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். அது தவிர எல்லா மெம்பர்ஸும் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண அவங்க எல்லாருக்குமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். எல்லாருமே வந்து ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. நானும் உங்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்க்குறேன். ஸோ மிஸ்டேக்ஸ் இருக்குது அதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து திரும்ப திரும்ப அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி உங்களோட ஸ்கோரை வந்து பூஸ்டப் பண்ண பாருங்கள். ஓகே, ஆல் த பெஸ்ட். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து கேட்ச் மெமரி மேப்பிங் கான்செப்ட். அப்புறமா அதோட ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, ஸோ கேட்ச் மெமரினா என்ன? கேஷ் மெமரிங்கிறது ஒரு ஸ்மால் ஹை ஸ்பீட் ஸ்டோரேஜ் ஏரியா இன் கம்ப்யூட்டர். ஓகேவா? கேட்ச் இப்போ நமக்கு வந்து ஒரு டேட்டா வேணும் அப்படின்னா செகண்டரி மெமரியிலேருந்து நம்ம மெயின் மெமரிக்கு வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறோம், தட் இஸ் மூவ் பண்ணுறோம். அதுலேருந்து கேட்ச்க்கு மூவ் பண்ணி அங்கேருந்து சிபியூக்கு வந்து நம்ம எக்ஸிக்யூஷனுக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்குது. ஓகே, இதில் நம்ம ப்ரைம் மெமரியிலேருந்து டைரெக்டாக சிபியூக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்கும். ஓகே, டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் அதெல்லாம் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். பட் இந்த கேட்ச் மெமரி எதுக்காக அப்படின்னா இது வந்து ஒரு ஃபாஸ்டர் மெமரி தட் காப்பீஸ் த டேட்டா தட் ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் மெயின் மெமரி லொக்கேஷன். இந்த மெயின் மெமரியிலேருந்து சில டேட்டாஸ் மட்டும் அடிக்கடி தேவைப்படுற மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் ஆகிறத நம்ம கேட்ச் மெமரியில் ஸ்டோர் பண்ணிட்டு இருப்போம். இதுதான் கேட்ச் மெமரியோட கான்செப்ட். ஓகேவா? கேட்ச் மெமரி அப்படின்னா தட் ஸ்மாலர் அண்ட் ஃபாஸ்டர் மெமரி தட் காப்பீஸ் that store the copies of the data from frequently used memory main memory locations. ஓகே, எந்த லொக்கேஷன்ஸ்லேருந்து அடிக்கடி டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோமோ அந்த டேட்டாஸோட ஒரு காப்பீஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் கேட்ச் மெமரி. ஓகே, இதுதான் கேட்ச் மெமரியோட மெயின் கான்செப்ட். நெக்ஸ்ட் லெவல்ஸ் ஆஃப் மெமரின்ட்டு இருக்கு. இதில் வந்து என்னென்ன லெவல்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் 1 வந்து என்ன அப்படின்னா ரெஜிஸ்டர்ஸ் இருக்கும். ஓகே, லெவல் 1 அப்படின்னா ரெஜிஸ்டர்ஸ், லெவல் 2 அப்படின்னா கேட்ச் மெமரி. ஓகே, நம்ம இப்போ கேட்ச் மெமரியை பார்க்கறதுனால அது எந்த லெவலில் வருது அப்படிங்கிறதுக்காக. தென் தேர்ட் வந்து மெயின் மெமரி அண்ட் ஃபோர்த் தான் வந்து செகண்டரி மெமரி. இது வந்து பேஸ்ட் ஆன் ஸ்பீட் வந்து நம்ம வச்சுக்கிறோம். ஓகே, செகண்டரி மெமரி, இது வந்து மெயின் மெமரி. ஓகே, ரெஜிஸ்டர்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா தட் இஸ் இன்சைடு சிபியூ. ஸோ அது வந்து நல்லா ஃபாஸ்டராக குயிக்காக இருக்கும். ஓகே, இதுதான் வந்து ஃபாஸ்டரில் ஃபஸ்ட்டாக இருக்கும். செகண்ட் வந்து கேட்ச் மெமரி, அப்புறமா தேர்டு, லாஸ்ட் தான் வந்து செகண்டரி மெமரியாக இருக்கும்.
ஓகேவா? இது வந்து லெவல்ஸ் மெமரியோட லெவல்ஸ்னு வச்சுக்கலாம். லெவல்ஸ் ஆஃப் மெமரியில ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர், செகண்ட் கேஷ் மெமரி, தேர்ட் வந்து மெயின் மெமரி அண்ட் செகண்ட் மெமரி. ஓகே, இது பார்த்தாச்சு. இப்போ நம்ம கேட்ச் மேப்பிங் பத்தி பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து செகண்டரியில இருந்து பிரைமரிக்கு பண்ற மேப்பிங்கை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வர்ச்சுவல் மெமரி மேப்பிங். ஓகே, தட் இஸ் நமக்கு இதுல இருக்க எல்லா டேட்டாஸையும் எடுத்து பிரைமரியில பண்ண முடியாது. ஒரு பர்டிகுலர் டேட்டா மட்டும் நம்ம பிரைமரியில லோட் பண்ணி வைப்போம் இல்லையா? ஸோ அதை தான் வந்துட்டு ஸோ இந்த டேட்டா மெமரியில எந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு மேப்பிங் தான் வந்து வர்ச்சுவல் மெமரி மேப்பிங். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதுக்குள்ள இருக்கிறத வந்து நம்ம எந்த ஃபார்ம்ல வச்சிருப்போம் அப்படின்னா பேஜஸ் இல்லையா? செகண்டரி மெமரியில இருந்து பிரைமரி மெமரிக்கு பேஜஸாக தான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். பிரைமரி மெமரி திருப்பி பேஜஸாக வந்து இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கும். இது பேஜஸாக சென்ட் பண்ணும். ஸோ இதுக்கு இடையில நடக்கிறது வந்து பேஜஸ் ஃபார்மெட்டில் இருக்கும். ஓகே, இது வந்து வர்ச்சுவல் மெமரி மேப்பிங். இதெல்லாம் ப்ரீவியஸாக பார்த்தது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கேட்ச் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? கேட்ச் மெமரி மேப்பிங் அப்படிங்கிறதான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா பிரைமரி டு கேட்ச்க்கு நடக்கிறதா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கேட்ச் மெமரி மேப்பிங் அப்படின்னு சொல்றோம். ஓகே, கேட்ச் மெமரி மேப்பிங். இதுக்கு இடையில நடக்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பிளாக்ஸா இருக்கும். ஓகேவா? மெயின் மெமரிக்கும் கேட்ச்க்கும் இடையில இருக்கிறது பிளாக்ஸ். ஓகே, இதுல வந்து ஒரு ஒரு பிளாக்கா இருக்கும். இந்த பிளாக்கை தான் நம்ம மெயின் மெமரியில வந்து மேப் பண்ணி வச்சிருப்போம். ஓகே, ஃபுல்லா நம்ம பண்ண மாட்டோம். எந்த பிளாக் வந்து ஃப்ரீக்வெண்டா யூஸ் ஆகுதோ அதை வந்து நம்ம கேட்ச் மெமரியில வந்து ஸ்டோர் பண்றோம் இல்லையா? ஸோ அது வந்து ஒரு ஒரு பிளாக்கா தான் நம்ம இங்க ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கேட்ச் மெமரியில இருந்து சிபியூக்கு எப்படி போகும் அப்படின்னா வேர்ட்ஸா போகும். ஓகே, வேர்ட்ஸா போகும். இதுதான் வந்து நீங்க இதுல தெரிஞ்சுக்கிறது. இதுல வந்து பேஜஸா இருக்கும். செகண்டரி டு மெயின் மெமரிக்கு போறது. அந்த மேப்பிங் பேரு வர்ச்சுவல் மெமரி மேப்பிங். ஓகே, பிரைமரி டு கேட்ச் மெமரி நடக்கிறது கேட்ச் மெமரி மேப்பிங். இதுக்கு இடையில இதுல வந்து பேஜஸா இருக்கும். இங்க இருந்து பேஜஸா இதுல நம்ம ஸ்டோர் பண்றோம். இங்க வந்து பிளாக்ஸா ஸ்டோர் பண்ணுவோம். இதுல வந்து நம்ம வேர்ட்ஸா ஸ்டோர் பண்றோம் சிபியூ. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த மேப்பிங்கோட ஜெனரல் கான்செப்ட். நெக்ஸ்ட், இப்போ மெயின் மெமரி இருக்குது. ஓகே, மெயின் மெமரியில நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்டா ஒன்னொன்னையும் நம்ம பிளாக்ஸா டிவைட் பண்ணி வைக்கிறோம். ஓகே, மெயின் மெமரி எப்படி டிவைட் பண்ணுவோம் அப்படின்னா இது ஒரு பிளாக் 0, பிளாக் 1, பிளாக் 2 அந்த மாதிரி சம் n நம்பர் ஆஃப் பிளாக்ஸா வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி டிவைட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இதுல வந்து இந்த பிளாக் 2 அடிக்கடி நமக்கு தேவைப்படுது. இதை கொண்டு போய் நம்ம கேட்ச்ல வைக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதுக்காக நம்ம வந்து மேப்பிங்க்கு வந்து நிறைய வேஸ் யூஸ் பண்றோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் டைரக்ட் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் வந்து அசோசியேட்டிவ் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் வந்து செட் அசோசியேட்டிவ். ஓகே, இது ஃபுல்லி அசோசியேட்டிவ்னு சொல்லலாம். ஃபுல்லி அசோசியேட்டிவ் ஆர் அசோசியேட்டிவ் மேப்பிங், திஸ் இஸ் செட் அசோசியேட்டிவ் மேப்பிங் அப்படிங்கிற 3 டைப்ஸ் இருக்கு. அதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின்ல வந்து டைரக்ட் மேப்பிங் பத்தி இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதை பார்த்துப்போம். அடுத்து ஃபுல்லி அசோசியேட்டிவ், செட் அசோசியேட்டிவ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பிளாக் 2 வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் ஆகுது அப்படின்னா அதை போயிட்டு நம்ம இதில் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிளாக் நம்பர் மாடுலோ டிவிஷன் டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இதில் நம்ம எப்படி ஒன்னொன்னையும் பிளாக்னு சொல்கிறோமோ கேட்ச் மெமரியில் வந்து நம்ம ஒன்னையும் நம்ம லைன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, நம்பர் ஆஃப் லைன்ஸ் அப்படின்ட்டு. இதில் சப்போஸ் வந்து 1 2 3 4 5 6 லைன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
மாடுலோ டிவிஷன் டு டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ். ஓகே, நம்ம எந்த பிளாக் அட்ரஸை வந்து இங்கே மேப் பண்ண போகிறோமோ அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் கேட்சில் எவ்வளோ இருக்கோ அது கூட மாடுலோ டிவிஷன் பண்ணணும் அப்படின்னா ரிமைண்டர் என்ன வருது, 2 வருது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம இதை லைன் 0, இது லைன் 1, இது லைன் 2, லைன் 3, லைன் 4, லைன் 5 அப்படி நம்ம வச்சுக்கிறோம். ஓகே, இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து 6 லைன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ நம்ம மாடுலோ பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் 2 வரும்போது இந்த பிளாக் 2வை கொண்டு நம்ம லைன் 2ல வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, இந்த ஒன்னொன்றுக்கும் முன்னாடி நம்ம அந்த பிளாக்கை வந்து ஸ்டோர் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு டேக் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த டேக் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இந்த பிளாக் நம்பரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். அதுதான் டேக் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு டைரக்ட் மேப் நம்ம பண்ணுறது. டைரக்ட் மேப் அப்படின்னா இந்த மாடுலோ டிவிஷன் யூஸ் பண்ணி பண்ணுறது. சப்போஸ் இன்னொரு நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதோட ரிமைண்டர் 2. லைக் வந்து இப்போ 14 ஒரு பிளாக் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா மாடுலோ டிவிஷன் 6 அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு வந்து ரிமைண்டர் என்ன வரும், 2 தான் வரும். ஸோ அதை வந்து மறுபடி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிளாக் 2வை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த பிளாக் 14 வந்து அந்த இடத்துல வந்துடும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் எதுவுமே தேவைப்படாது டைரக்ட் மேப்பிங்கில். ஓகேவா? இதுதான் டைரக்ட் மேப்பிங் ஆன கான்செப்ட். இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்திருந்த ப்ராப்ளம். கன்சிடர் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம் வித் அ பைட் அட்ரஸபிள் பை அ பிரைமரி மெமரி of size 2 power 32 bytes. Assume the computer system has a direct mapped cache of size 32 KB and each cache block is of 64 bytes. Size வந்து 64. Size of the tag field in dash bits a big. டைரக்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க இல்லையா? டைரக்ட் மேப்பில் டைரக்ட் மேப்பிங்கில் ஃபிசிக்கல் அட்ரஸ், டைரக்ட் மேப்பிங்கில் டிவிஷன் ஆஃப் ஃபிசிக்கல் அட்ரஸ் எப்படி நம்ம டிவைட் பண்ணியிருப்போம் அப்படின்னா டேக்னு ஒரு ஃபீல்டு. ஓகே, தென் லைன் நம்பர், அப்புறமா பிளாக் ஆர் லைன் ஆஃப்செட். இதுலேயும் அதே மாதிரி தான், ஆஃப்செட் வந்து சேம் தான். ஓகே, அது வந்து கேஷ் மெமரியோட சைஸ்னாலும் ஆஃப்செட்டுங்கிறது சேமாக தான் வரும். ஸோ அது பிளாக்காகவும் இருக்கலாம், லைனாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ டிவிஷன் ஆஃப் ஃபிசிக்கல் மெமரியோட ஜென்ரல் சின்டாக்ஸ் இதுதான். டேக், தென் லைன் நம்பர், பிளாக், லைன், ஆஃப்செட் அப்படின்னு. ஃபிசிக்கல் அட்ரஸோட சைஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 2 பவர் 32. அவங்களே பவரில் கொடுத்துட்டாங்க. ஸோ 32 பிட்ஸ் வந்து ஓவரால் வந்து இதுக்கு தேவைப்படும். 32 பிட்ஸ் வந்து ஓவரால் ஃபிசிக்கல் மெமரி ரெப்ரசன்டேஷனுக்கு நமக்கு தேவைப்படுது. நெக்ஸ்ட், அசியூம் த கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஹேஸ் அ டைரக்ட் மேப்ட் கேட்ச் ஆஃப் சைஸ் 32 KB. கேட்சோட சைஸ் வந்து 32 KBன்னு கொடுத்துருக்காங்க. தென் ஈச் கேட்ச் பிளாக் இஸ் ஆஃப் 64 பைட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் கேட்ச் சைஸ் வந்து 32 KBன்னு கொடுத்துட்டாங்களா? கேட்சோடது எப்படி இருக்கும் அப்படின்னா லைன் நம்பர், கேட்ச்க்கு எப்படி இருக்கும், நமக்கு டேக் வந்து தனியாக இருக்கும் இல்லையா? டேக் தனியாக இருக்கும். தென் அந்த எப்படி தானே நம்ம பார்த்தோம் கேட்ச் மெமரியோட அந்த லைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ டேக் இருக்கும், அதுக்கப்புறமா ரிமைனிங் வர்றது தான் வந்து கேட்சோட சைஸாக இருக்கும். ஸோ கேட்ச் சைஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, கேட்ச் சைஸ் வந்து 32 KBன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 32 KB, 32னா நமக்கு தெரியும் 2 பவர் 5, கேனா நமக்கு தெரியும் 2 பவர் 10B. தட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 பவர் 15B. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து 16 பிட்ஸ் தேவை. எதுக்கு? கேட்ச் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு. ஸோ கேட்சோட ரெப்ரசன்டேஷன் டேக், லைன், ஆஃப்செட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா
இதான் வந்து ஃபிசிக்கல் மெமரியோட மெயின் டிவிஷன் அப்படிதானே. இதுல டேகை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது தான் வந்து என்னதுன்னா கேட்சோடது. ஓகே, கேட்சை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு. ஸோ கேட்சை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு நமக்கு 15 பிட்ஸ் தேவை அப்படிங்கிறது கொஸ்டின்ல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஓவரால் வந்து ஃபிசிக்கலுக்கு எவ்வளோ நம்ம பார்த்தோம், 32 பிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதில் 15 பிட்ஸ் வந்து கேட்ச்க்கு நம்ம தட் இஸ் லைன் அண்ட் ஆப்செட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரிமைனிங் பிட்ஸ் எவ்வளோ அப்படின்னா 17 பிட்ஸ் ஃபார் டேக் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆன்சர் வந்து இதில் டேக் ஃபீல்டுக்கு எவ்வளோ அப்படின்னா 17 பிட்ஸ். ஓகே, எக்ஸ்ட்ராவாக இந்த கேஷ் பிளாக் இஸ் ஆஃப் 64 பைட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பட் வந்து இது இந்த இடத்துல தேவைப்படல. எனிஹவ் வந்து ஆஃப்செட்டுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த 64 பிட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பிளாக் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, பிளாக் சைஸ் ஈக்குவல் டு 64 பிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 64னா நமக்கே தெரியும் 2 power 6 அப்படின்ட்டு. ஸோ 6 பிட்ஸ் வந்து தேவை. எதுக்கு, ஆஃப்செட்டை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு 6 பிட் தேவை. நெக்ஸ்ட் வந்து லைனுக்கு வந்து எவ்வளோன்னு தெரியாது, டேகுக்கு வந்து 17 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஓவரால் வந்து 32 அப்படிங்கிறதும் தெரியும். தென் கேட்ச்க்கு வந்து லைன் ஆஃப்செட் மட்டும்தான் கேட்சை வந்து ரெப்ரசன்ட் பண்ணோம். ஸோ இது ரெண்டும் சேர்த்தோம் அப்படின்னா தட் இஸ் 15 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். ஸோ இது ரெண்டும் சேர்த்து 15 அப்படின்னா 6 அதில் போச்சு அப்படின்னா ரிமைனிங் லைனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு 9 பிட்ஸ் தேவை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, நம்ம கொஸ்டின்ல டேகுக்கு எவ்வளோன்னு கேட்டதுனால 17 பிட்ஸ். ஓகேவா, ஓவரால் ஃபிசிக்கல் மெமரிக்கு வந்து டேக், லைன், ஆஃப்செட் எல்லாம் சேர்ந்தது வந்து ஃபிசிக்கல் மெமரியை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இது டைரக்ட் மேப்பிங்க்கு. இந்த லைனும் ஆஃப்செட்டும் மட்டும் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா கேட்சோட சைஸை வந்து பண்ணுது. தென் ஒரு பிளாக்கோட சைஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது இந்த ஆஃப்செட். ஓகேவா, ஸோ இதை வச்சு நம்ம இந்த ப்ராப்ளம் எப்படி கேட்டாலும் சால்வ் பண்ணிக்கலாம். இது வந்து டைரக்ட் மேப்பிங். Thanks for watching this video. Please subscribe our channel to get more videos like this. Also share it with your friends. Please post your valuable feedback in the comment section. Thank you everyone.